வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட். இன்னைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடித்தமான ஸ்வீட் கார்ன் சூப் தாங்க செய்ய போகிறோம். குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட் கார்ன் சூப் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை சூட் பண்ணியிருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதே போல் அரை டீஸ்பூன் அளவுக்கு பூண்டை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்குவோம். பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ 3 பீன்ஸ் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கேரட்டை சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பீன்ஸையும் கேரட்டையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்னை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இது எல்லாம் வதங்கும் போதே இந்த சூப்புக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு வதக்கணுன்னா இந்த காய்கறிகள்லாம் கொஞ்சம் இப்போ குயிக்காக வதங்கிடும். அதுக்காக இப்போயே உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு கார்னை ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா கொதிச்சு வர சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த ஸ்வீட் கார்ன் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காய்கறிகள்லாம் இதில் நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதை நம்ம சூப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக கொதிச்சு வரட்டும். நல்லா பாருங்கள், நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதே போல் கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அவ்வளோதான், ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்பவே டேஸ்டியான கார்ன் சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.